ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுவும் மூக்கடலையை வச்சு. மூக்கடலையை வேக வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கங்க. அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ மூக்கடலை நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச மூக்கடலையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஒரு 5 பல் பூண்டு தோலோடு நசுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி தொளித்து இந்த மாதிரி வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு வடை ஷேப் கிடச்சிடும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் இந்த வடை எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடையெல்லாம் ஒரு மிதமான எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. உடனே திருப்பி விட வேண்டாம். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மூக்கடையில் கருப்பு மூக்கடையில் ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. இரும்புச்சத்து, புரோட்டீன் சத்து எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. இதை ஒரு நாளைக்கு தினமும் எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. இதில் உள்ளக்க சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லீவுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.